ஆப்கானிஸ்தான் பேரை கேட்டாலே கொஞ்சம் அதிர ஆரம்பிக்குதில்ல. எது இந்த ஆப்கானிஸ்தான்? பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் இன்னைக்கு இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுடைய முகம் வேற, இன்னைக்கு இந்த 2024 ஆப்கானிஸ்தான் அப்படின்ற பேருக்கான முகம் வேற. அப்படி என்ன இந்த நாட்டில் பெருசாக மாற்றம் நடந்துட்டு இருக்கு? எந்த விஷயம் இன்னைய சூழலுக்கு அந்த நாட்டு மக்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு? ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இது பிக்சல் புத்தகம். நான் உங்கள் காற்றில் ஹரி. எப்போதும் போர், பீரங்கி ஓசை, துப்பாக்கி சத்தம்னு கேட்டுட்டு இருந்த தேசத்தில் புதிய ஆரவாரம் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட். உலக வரைபடத்தில் ஆசிய கண்டத்தினுடைய தெற்கு ஆசியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் இடையில் சின்னதாக ஒரு நாடு. 6.50 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு, 4.3 கோடி பேர் மக்கள் தொகை, மலைப்பகுதிகளும் சமவெளியும் நிறைஞ்சது தான் இந்த நாடு. இந்த நாட்டினுடைய ஆட்சி வரலாறை புரட்டி பார்த்தா ஒரு நிலையான ஆளுமையே கிடையாது. ஒரு பனம்பழத்தை 4 குரங்குகள் பிச்சு திங்கிற மாதிரி இந்த நாட்டை அடிச்சு பிடிக்க ஆளுக்கு ஆள் ஒரு பக்கம். கடந்த 100 வருஷத்தில் இந்த நாட்டை அதிகாரம் செய்ய சண்டையிட்டவங்க யார் யார் தெரியுமா? ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க, அதுக்கப்புறம் அமெரிக்க ரஷ்யா இராணுவ புரட்சி, தாலிபான்கள், குடியரசு ஆட்சி, இப்படி போற வரவையெல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த மண்ணை கைப்பற்ற வந்து போனவங்களும் அவங்க நடத்தின போரால உயிரிழந்த மக்களும் இங்கே ஏராளம். குயில் சத்தமோ குழந்தை சிரிக்கும் சத்தமோ அதிகம் கேட்டதில்லை. வான்வெளி தாக்குதல், எந்நேரமும் வெடி சத்தங்கள், அழுக்குரல்களும் தான் அங்கே தொடர்ந்து ஒலிச்சிட்டு இருந்தது. ஆப்கானிஸ்தானுடைய அமைதி கேள்விக்குறியாவே இருக்கிற நிலைமை. இது போதாத குறைக்கு அடிக்கடி நிலநடுக்கம், அதில் சிதைந்து போகிற கட்டிடங்களும் மனித உயிர்களும். இந்த மனித தலைகள் தான் அங்கே பிரச்சனையான்னு பார்த்தா இயற்கையும் அந்த மண்ணுக்கு நல்லது செய்யலை. நம்ம ஊர் பொட்டல் காடு மாதிரி பசுமையை பார்க்க முடியாத வறண்ட பூமி, பாலைவன நிலம், நல்ல விளைச்சலுக்கு இடம் இல்லை, வயிற்றுக்கு போதுமான ஆகாரம் இல்லை, பசியும் பஞ்சமும். இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. அந்த நாட்டு மக்களுடைய சராசரி ஆயுட்காலமே 55 வயது. இன்னைய தேதி வரைக்குமே நிலையான தங்குமிடம் இல்லாம அகதிகளாக வெளியேறிய மக்கள் அங்க ஏராளம். மக்களுக்கு பாதுகாப்பா நிற்க வேண்டிய நீதிமன்றங்கள் கூட யாருக்கும் அங்க சரியான சுதந்திரத்தை வழங்கல. கல்வி, விளையாட்டு, பொழுதுபோக்கு, இப்படி அடிப்படை விஷயத்துக்கே அங்க இழுபறிதான். உள்நாட்டு உற்பத்தியிலும் பொருளாதார நிலைமையிலும் மற்ற நாடுகளை விட பின்தங்கிய தேசம். இவ்வளவு இடர்பாடுகளும் துயரங்களும் நிறைஞ்ச தேசத்துல இன்னைக்கு உலகமே கவனிச்சு பார்க்கக்கூடிய அளவுல ஒரு கிரிக்கெட் அணி உருவானது எப்படி? கிரிக்கெட்ல ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புனது எப்படி? ஆப்கானிஸ்தான்ல போர் நடக்கும்பொழுது பதற்றமான காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு அகதிகளாக போன ஆப்கானிஸ்தான் மக்கள் உண்டு. அந்த அகதிகள் கூட்டத்தில் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய குல்பதீன், முகமது நபி, ரஷீத் கான் இவங்கெல்லாம். 1992 பாகிஸ்தான் உலகக்கோப்பை வெல்லும் பொழுது அதை பாகிஸ்தான்ல இருந்து பார்த்த இந்த ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஈடுபாடு துவங்க ஆரம்பிக்குது. 1995 ஆப்கானிஸ்தானில் அந்த நாட்டுக்குன்னு ஒரு கிரிக்கெட் சங்கம் தொடங்கப்படுது. 2008 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கீழே ஆப்கானிஸ்தானும் இணைகிறாங்க. இதுக்கப்புறம் 2008 கிரிக்கெட்ல பிரபலமே இல்லாத பல சின்ன நாடுகளுக்குள்ள டிவிஷன் 5க்கான உலக கிரிக்கெட் தொடர் நடத்தப்படுது. அதுல ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. அந்த தொடர்ல ஜெயிச்சு 2010 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில விளையாட தகுதி அடைகிறாங்க. இதுதான் உலக அரங்கில் ஆப்கானிஸ்தானுடைய முதல் அறிமுகம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே அணி கூட விளையாடி ஒரு நாள் போட்டி தொடர ஜெயிக்கிறாங்க. ஜிம்பாப்வே கத்துக்குட்டி அணியா இருந்தாலும் பல வருஷம் அனுபவமிக்க அந்த அணியை ஜெயிச்சதால மற்ற அணிகளுடைய கவனம் ஆப்கானிஸ்தான் மேல விழ ஆரம்பிக்குது. 2015 50 ஓவர் உலகக்கோப்பையில் ஸ்காட்லாந்து டீமையும் ஒரு காலத்தில் ஜாம்பவானுக்கெல்லாம் ஜாம்பவானா இருந்த மேற்கிந்திய தீவுகள் அணியையும் இவங்க ஜெயிக்கிறாங்க. சொந்த நாட்டில் விளையாடுறதுக்கு கூட ஒரு மைதானம் இல்லாத இவங்க 2015 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற நொய்டாவில் தான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சில ஒரு நாள் போட்டி தொடர்களில் பெரிய அணிகள் கிட்ட தொடரை இழந்தாலும் அந்த தொடர்களில் சில போட்டிகளை இவங்க ஜெயிச்சு துளிர் விட்டு எழுற அணியாக மாறுறாங்க. பேட்டிங்கில் சொதப்பினாலும் பந்து வீச்சில் மற்ற அணிகளும் கவனித்து பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய திறமை இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் நடக்கிற IPL போட்டிகளில் ரஷீத் கான், முகமது நபி, நவீன் உல் ஹக், முஜிபுர் ரஹ்மான், ஓமர் ஜாய், நூர் அகமது, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வீரர்களை ஏலத்தில் எடுக்கிற அளவுக்கு அந்த அணியினுடைய முன்னேற்றம் இருக்கு. குறிப்பா அந்த நாட்டு வீரரான ரஷீத் கானுடைய பந்து வீச்சு இப்ப இருக்கக்கூடிய பெரிய பேட்ஸ்மேன்களும் பயந்து ஆடக்கூடிய அளவுல தான் இருக்கு.
2023 உலகக்கோப்பையினுடைய முதல் சுற்றுல ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் மோதிய போட்டியில் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு தோல்வி பயத்தை காட்டினாங்க ஆப்கானிஸ்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் தோத்தும் போயிட்டாங்க. இந்த உலகக்கோப்பை முடிந்த நிலைமையில தான் 2024 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் ஆரம்பிக்கப்பட்டது. யாரும் நினைச்சு பார்க்காத மாதிரி இவங்களுடைய ஆட்டம் இந்த தொடரில் இருந்துச்சு. பெரிய அணியான நியூசிலாந்தை தோக்கடிச்சு 8 அணிகள் தேர்வாகக்கூடிய சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறினாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பிரிவில் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. இந்தியா கூட மட்டும் ஒரு தோல்வியை தழுவி 25 வருஷமா கிரிக்கெட் விளையாடுற வங்கதேசத்தையும் பெரிய உயரத்துல வலுவான அணியா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவையும் வீழ்த்தி முதலா உலகக்கோப்பை போட்டி தொடர்ல அரையிறுதிக்குள்ள நுழையிறாங்க. அந்த தருணம் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றுல மட்டும் இல்லாம உலக கிரிக்கெட் வரலாற்றுலையும் மறக்க முடியாத நாள். ஒவ்வொரு ஆப்கானிஸ்தான் மக்களும் உலக அளவுல தங்களை பெருமையா கொண்டாடிய நாள். வீதியில் நின்று அங்கு வைக்கப்பட்ட பெரிய திரையில ஆப்கானிஸ்தானுடைய வெற்றியை அந்த தேசமே ரசித்து கொண்டாடிய தருணம் அது. இருந்தாலும் அதுக்கடுத்து நடந்த அரையிறுதி போட்டியில தென்னாப்பிரிக்கா அணிக்கிட்ட ஆப்கானிஸ்தான் தோல்வியை தழுவி வெளியேறுறாங்க. பொருளாதாரத்துக்கு மற்ற நாடுகள் கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை, உள்ளூர்ல விளையாட்டுகளுக்கு தடை, அடிப்படை வசதிகளுக்கு பஞ்சம், இப்படி 1000 சங்கடங்களோடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆப்கானிஸ்தான் மக்கள் முகத்திலையும் இன்னைக்கு புது பொலிவு. காரணம் கிரிக்கெட்ல அவங்களுடைய விஸ்வரூபம். 15-20 பேருடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும். கையில் இருந்த துப்பாக்கிகளை தூர எரிஞ்சிட்டு கிரிக்கெட் மட்டைகளை தூக்கும் இளம் தலைமுறைகள் அங்கே எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தம் படிந்த ஆப்கானிஸ்தான் தேசத்தின் வரலாறு இந்த கிரிக்கெட்டால வருங்காலத்தில் பசுமையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.